ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்டிக் மேக்கிங் வீடியோ தான். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது தான். சரி, நம்ம மோல்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோம். மோல்டு பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டாக இருக்கிறதுனால, இப்போ நம்ம சரி ஸ்டாப்ஸ்டிக்லேயே உங்களுக்கு நான் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி லிப்டிக் வீடியோ தான் நான் மேக் பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நம்மளுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க, இது லிப்டிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பீஸ் வேக்ஸ் எடுத்திருக்கேன், 5 கிராம் எடுத்திருக்கேன். சியா பட்டர் ஒரு 8 கிராம் எடுத்திருக்கேன். கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிராம் எடுத்திருக்கேன். ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக் டிண்ட் கலர் தான் இன்றைக்கி நான் பிங்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லிப்புக்குனே உங்களுக்கு நான் ஆல்ரெடி லிப் பாமுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் லிப்புக்கு சேஃபான ஃப்ராக்ரன்ஸ் தான் எடுக்கணும், லிப்புக்கு சேஃபான கலர் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் விட்டமின் இ ஆயில் நான் எடுத்திருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஷியா பட்டர் எடுக்கிற இடத்துல நீங்கள் கொக்கோ பட்டரு எந்த பட்டர் வேணாலும் நீங்கள் அதோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் எடுக்கிற இடத்துல நீங்கள் ஆலிவ் ஆயில் எடுக்கலாம், ஜொஜோபா ஆயில் எடுக்கலாம், எந்த மாதிரி ஆயில்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக ஆல்ரெடி நான் வந்து லிப் பாம் மேக் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு கஸ்டமருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருந்தேன். அதே கண்டெய்னரில் தான் நான் வந்து இப்போ நான் எடுத்துக்க போகிறேன். லிப் பாம் தானே மேக் பண்ணியிருக்கோம், அதனால் அதே கண்டெய்னரில் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக அவங்களும் பிங்க் கலர் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் பிங்க் கலர் தான் நம்ம லிப்டிக் பண்ண போகிறதுனால அதே கண்டெய்னரில் நான் மறுபடியும் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பீஸ் வேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீனில் கொடுக்குறத வந்து எப்போவுமே நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு இந்த நம்ம செய்யக்கூடிய வீடியோலையாகட்டும், இந்த மேக் பண்ணக்கூடியதுலையாகட்டும், எந்த பொருள் வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது. ஷியா பட்ரு, பீஸ் வேக்ஸு, அதுக்கப்புறம் எல்லா ரா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. லிப் பாம் கண்டெய்னரும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் யாருக்காவது லிப்டிக் தேவைப்பட்டாலும் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பீஸ் வேக்ஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் ஷியா பட்டர் எடுத்துருக்கிறேன். நம்ம வெளியே வாங்கி நிறைய பேர் லிப்டிக் யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்மளுடைய லிப்புக்கும் எந்த விதமான பாதிப்பும் நம்மளுக்கு வராது. நம்ம எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்டாக நம்ம எடுத்து செய்கிறோம், சரிங்களா? இப்போ நம்ம வெளியே வாங்கக்கூடியதில் பிக்மெண்ட் பவுடர் நல்லா இருக்குமா, இல்லை ஆயில் என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருப்பாங்களா, நம்மளுக்கு தெரியாது. இதே நம்ம செஞ்சு சேஃபாக நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சேஃபாக நம்ம நல்லாயிருக்கும் நம்மளுடைய லிப்பு, சரிங்களா? கஸ்டமருக்கு நீங்கள் இதை சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஆல்மண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஜொஜோபா ஆயில், ஆலிவ் ஆயில், எந்த ஆயில்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்மண்ட் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஆயில், நம்ம வந்து லிப்பில் போட்டிருக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் பிங்க் கலர் தான் எடுத்திருக்கேன். லிப்புக்கு சேஃபான பிக்மெண்ட் கலர், டிண்ட் கலர் பிங்க் எடுத்திருக்கேன். ஒரு 2 கிராம். உங்களுக்கு நீங்கள் கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கிராம் தான் எடுக்கணுமாங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் டார்க்காக வேணும், இல்லை இதை விட இன்னும் லைட்டாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 கிராம் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா டபுள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஆல்ரெடி நிறைய வாட்டி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தடில் கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கணும், அந்த தண்ணிக்குள்ளே இறக்கி டபுள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் விட்டமின் ஆயில் ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், ஸ்ட்ராபெரி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் அதே மாதிரி ஒரு 2 கிராம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு மோல்டில் போர் பண்ணிடுங்க, சரிங்களா? சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து திக்னஸ் ஆயிரும். டக்கு டக்குன்னு ஊற்றிடுங்க, அப்போ தான் திக்னஸ் ஆயிரும் நம்மளுக்கு. சீக்கிரமாக ஊற்றிடுங்க. அது இதில் வந்து டக்கு டக்குன்னு நிறைஞ்சு வெளியே வந்துடுது, அதனால் மெல்லமாக ஊற்றிக்கோங்க. நான் இந்த கண்டெய்னர்லேருந்து ஊற்றுனது வந்து கரெக்டாக எனக்கு வந்து வரலை. நீங்கள் கரெக்டாக ஒரு டம்ளர்லேயோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? 2, 3 கண்டெய்னரில் எனக்கு நிறைஞ்சு கீழே போயிடுச்சு. பொறுமையாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிங்க் ஆட் பண்ணி நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு ரெட்டு, மெரூனு, உங்களுக்கு எந்த மாதிரி கலர் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா செட் ஆகி கிடச்சிருச்சு. இது வந்து நம்ம ஊற்றுனது போக பேலன்ஸ் கொஞ்சம் இருந்தது.
அதை தான் உங்களுக்கு நான் இப்போ கையில் வந்து தடவி காட்டுறேன். பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஓரளவுக்கு காயறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துட்டேன். நல்லா காய விட்டுருங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தடவி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்னும் செட் ஆகவே இல்ல. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம லிஃப்டிக்கு மோல்டு மாதிரி இந்த சாப்ஸ்டிக் வந்து ஃபுல்லாக நீங்கள் வெளியே வந்து ரொட்டேட் பண்ணக்கூடாது. சரிங்களா? கொஞ்சமாக நம்ம வாய்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உதட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு அளவா லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு, நீங்கள் அதில் இருக்கிறதையே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். கொஞ்சம் தீர தீர லைட்டாக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. நம்ம லிப்டிக் கண்டெய்னர் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா, லிப்டிக் கண்டெய்னர் மாதிரி மேலே வரைக்கும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்கன்னா, கீழே போகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு அழுத்துற மாதிரி தான் இருக்கும். லைட்டாக நம்ம எடுக்கிறோமா, நம்ம வந்து லிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு, நம்ம வந்து லைட்டாக கீழே வந்து ரொட்டேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்களா? கஸ்டமருக்கு அதை சொல்லியே கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.